பல பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை படிக்கிற சமயத்தில் அவங்க அந்த ஸ்கூல் படிக்கிறப்போ பப்ளிக் எக்ஸாம் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட்லாம் வர்றப்போ பயங்கரமாக ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக பொதுவாகவே ப்ரெஷர் பண்ணுவாங்க. 10 12ன்னு இல்லை, எல்லா வகுப்புகளிலும் ப்ரெஷர் பண்ணுவாங்க. நிறைய மார்க் வாங்கணும், அவன் படிக்கிறான், உன்னுடைய ஃப்ரெண்டு உன்னுடைய கிளாஸ்மேட்டு XYZ அவன் படிக்கிறான், நீ ஏன் படிக்கலை, கம்பேரிசன் இருக்கும். ஓகேங்களா? பெற்றோர்கள் மட்டும் இல்லை, நிறைய ஆசிரியர்களும் நான் பார்த்துருக்கேன். எல்லா ஆசிரியர்களும் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், ஆசிரியர்கள் இல்லாட்டி நம்ம இல்லை. ஆக்சுவலாக ஒரு சில ஆசிரியர்கள் இவனால் படிக்க முடியுதுன்னா உன்னால் ஏன் படிக்க முடியல? எல்லாருக்கும் ஒரே பிரெயின் தான் இருக்குது. எல்லாரும் பண்ணுற முயற்சி தான் அவன் வாங்குகிற மார்க்கை, அந்த அவுட்கம்மை தீர்மானிக்குதுங்கிற அடிப்படையில் பல பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். என்னுடைய தாட் ஒன்று தாங்க, நாட் ஆல் த ஃபிங்கர்ஸ் ஹாவ் த சேம் லெங்த். எல்லா விரல்களும் ஒரே லெங்த்தில் ஒரே நீளத்தில் இருக்கிறது இல்லை. இது வாழ்க்கையின் மிக அடிப்படையான ஒரு விதி. எல்லாருக்கும் ஒரே மூளையாக இருந்தாலும் அந்த கிராஸ்பிங் எபிலிட்டிஸ்னு சொல்லுவாங்க, படித்த உடனே அந்த கிரகிச்சிக்கிற, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மனசுக்கு உள்ளார மெமரைஸ் பண்ணுற அந்த ஸ்கில்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. ஃபார் வாட்ஸோ எவர் த ரீசன்ஸ், ஃபார் மெனி ரீசன்ஸ், டியூ டு ஹெரிடிட்டரி ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா? அந்த மூளையினுடைய அந்த அமைப்பு, அந்த மடிப்பினுடைய அமைப்பு, ஓகேங்களா, பல காம்போனன்ட்ஸ், ஆக்சுவலாக பல ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் த பர்சன்ஸ் எபிலிட்டி to grasp information quickly or little gradually or much slower than usual. அப்போ என்னென்னா, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷரை போட்டு கண்டிப்பாக அவங்க ரொம்ப ஆல்ரெடி ஸ்லோவாக படிச்சுட்டு இருக்காங்க, கொஞ்சம் தட்டி கொடுத்தா அவங்க நல்லா படிப்பாங்க. இந்த மாதிரி ப்ரெஷரை போடுறதுனால, போட்டு ரொம்ப தவறாக நம்ம பேசுகிறதுனால அவங்க கண்டிப்பாக செய்கிற முயற்சிகளிலும் தொய்வு ஏற்பட்டு விரக்திக்கு உள்ளாகி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நம்ம காரணமாயிடுறோம். இங்கே உலகத்தில் உள்ள டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அதாவது நம்ம படித்த படிப்பு அப்படியே நம்ம வாழ்க்கையில் உபயோகப்பட போகுது கரியருக்கு அப்படின்னு பார்த்தா, டாக்டர்ஸும் இன்ஜினியர்ஸ் ஹூவர் அவங்க டொமைனில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்களோ, சிவில் இன்ஜினியர் வீடு கட்டுறது, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வயரிங், அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் கான்செப்ட், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் சர்க்கியூட், இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறது, ஐசி, இந்த மாதிரி அந்த படித்த லெவலில் கரியர் அமைகிறது அப்படின்னு பார்த்தா, டாக்டர்ஸும் அந்தந்த டொமைனில் உள்ள இன்ஜினியர்ஸும் சேர்த்தா 4-7% ஆஃப் த டோட்டல் ப்ரொஃபஷனல் அரவுண்ட் த வேர்ல்டு அவ்வளோதான் இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த ஸ்கில்ஸ் நிறையா கற்றுக்கிட்டதுக்கு பிறகு தான் அவங்க இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுது. அவங்க படித்ததுலேருந்து அவங்க அப்ளை பண்ணுறது தாண்டி ஸ்கில்ஸ் நிறைய தேவைப்படுது. அது அவங்க படித்த பிறகு கரியரில் தான் கற்றுக்குறாங்க. மீதி உள்ள 93% 96% வரைக்குங்க அவங்க படித்த பிறகு கிடைக்கிற ஸ்கில்ஸ், அவங்க கிடைக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அது தருகின்ற அந்த டேலண்ட்ஸ், அந்த திறமைகள், பட்டை தீட்டப்பட்ட அந்த திறமைகள், விடாத முயற்சியுடன் செய்யப்பட்ட கெயின் பண்ணப்பட்ட அந்த திறமைகள் தான் வாழ்க்கையில் நம்ம சக்ஸஸ் அடைகிறதுக்கு, ஒரு சிறந்த நிலைமையை கரியரில் அடைகிறதுக்கு, பிஸ்னஸில் அடைகிறதுக்கு உதவியாக இருக்குது. அதனால் குழந்தைங்களை ரொம்ப ப்ரெஷர் பண்ணி இவன் படிக்கலாம்னா நீ ஏன் படிக்கல, எல்லாருக்கும் ஒரே மூளை இருக்குங்க, அந்த கான்செப்டை நம்ம கண்டிப்பாக திணிக்க வேண்டாம்.